திருச்சி மாவட்டத்தில் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஒரு சிறுமியை போதைப் பொருள் கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி எடுத்துட்டு வந்து அந்த காரில் அந்த பொண்ணுடைய வீட்டு வாசலில் விடும்போது அந்த குழந்தைய பாலியல் ரீதியாக அச்சுறுத்தப்பட்டு அந்த குழந்தை மயக்கத்தில் இருந்திருக்கு. இதை பார்த்த பொதுஜனங்கள் அந்த காரில் வந்த ஆளை பிடிச்சி அடித்து எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆளை அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. சார், சிஎம் சார், பெண்கள் சிறப்பு படை எங்க சார்? பெண்கள் சிறப்பு படை ஆட்சியில் ஏற்ற உடனே முதல்ல 3 கையெழுத்து போட்டீங்களே, அதுல முதல் கையெழுத்து என்ன போட்டீங்க? 200 யூனிட் ஃப்ரீ. 2வது கையெழுத்து என்ன போட்டீங்க? பெண்கள் சிறப்பு படைன்னு ஒரு படை அமைச்சிங்க. அப்புறம் போதை சிறப்பு படை. இது ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு சார். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்ச அப்புறம் ஆக்ஷன் எடுத்து எதுக்கு சார் இந்த கவர்மெண்ட்? எல்லா கவர்மெண்ட்டும் எடுக்கும் சார். இதை ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தானே சார் உருவாக்குனீங்க பெண்கள் சிறப்பு படையா? அந்த சிங்க பெண்கள் சிறப்பு படை எங்க சார்? வெறும் விளம்பரத்தை மட்டுமே தேடி ஓடிட்டு இருக்கீங்க சார். விளம்பரம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் நாங்க இதை கொண்டு வந்துட்டோம், இது முதன்முறையா கொண்டு வந்துட்டோம், அதை முதன்முறையா கொண்டு வந்துட்டோம் இதை சொல்றீங்களே தவிர தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. ஒரு பொண்ணு மேல கைய வச்சா என்ன நடக்கும்? சட்டத்திட்டங்களை வலுப்படுத்துங்க. அந்த சட்டத்திட்டங்களுக்கு ஒரு பொண்ணு மேல கைய வச்சா, இந்த சிறப்பு பெண்கள் சிங்கப்படையெல்லாம் அமைக்கிறத விட்டுட்டு ஒரு பொண்ணு மேல கைய வச்சா சட்ட ரீதியா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றத உங்க ஆட்சியில் நிரூபிச்சு காட்டுங்க. அதை விட்டுட்டு வெறும் விளம்பரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காதீங்க.